வணக்கம். ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுகா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இப்போ நம்ம 10th சோசியல் சயின்ஸ் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, அந்த எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 14 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும், அதாவது ஜாகிரஃபிலேருந்து மட்டும் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் இருக்க எல்லா கொஷின்ஸுமே வந்து நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ செட் இம்பலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி லெசன் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லெனின். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் இட் ஃபர்ஸ்ட் ஆட்டோபாம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் 3ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன் விச் இயர் வாஸ் சதி அபாலிஸ்டு. இது ஹிஸ்ட்ரியில் லெசன் 5 உடைய புக் பேக் கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து 1829. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு who declared that land belongs to God and collecting rent or tax on it was against divine law. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லெசன் 7 உடைய புக் பேக் அண்ட் கொஸ்டின். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடுமியன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா who was arrested during the anti-Rowlatt Act protested in அம்ட்ரிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் 8 உடைய புக் பேக் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் டாக்டர் சைஃபுதீன் கிச்லாவ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6th வந்து பார்த்தீங்கன்னா a land was bounded by sea on 3 sides is referred to as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஜியாகிரஃபி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பெனின்சுலா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த சாயில் ஃபார்ம்டு பை ரிவர் ஈஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அலுவியல் சாயில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் த சிட்டி விச் இஸ் கால்டு ஆஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா ஈஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி லெசன் 7. இதில் வந்து நமக்கு புக் பேக்கில் 2 மார்க் கொஷின் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒய் இஸ் கோயம்புத்தூர் கால்டு மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அதுதான் கொஞ்சம் நமக்கு மாற்றி என்ன கேட்டிருக்காங்கன்னா த சிட்டி விச் இஸ் கால்ட் ஆஸ் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் டேஸ் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட்ஸ் டோர் டு டோர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி லெசன் 5ல் புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ரோடுவேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த ஹையஸ்ட் பீக் இன் தமிழ்நாடு ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது லெசன் 6 ஜியாகிரஃபியில் புக் பேக் கொஸ்டின்ஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் ஈஸ். இது வந்து சிவிக்ஸில் நமக்கு 2 கொஷின் வரும். ஓகேங்களா? அப்போ ஜியாகிரஃபியில் 5 வந்து 10ஓட முடிஞ்சிருச்சு. இப்போ சிவிக்ஸில் நமக்கு 2 கொஷின் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் லெசன் 2ல் இருக்கக்கூடிய புக் பேக் ஃபர்ஸ்ட் கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து த பிரசிடென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓபக் ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சிவிக்ஸில் லெசன் 5ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆயில் எக்ஸ்ப்ளோரிங் கம்பெனி எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நமக்கு 2 கொஷின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப். இது வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் வந்து அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஐடென்டிஃபைடு ஆஸ் காசஸ் ஆஃப் பிளாக் மணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து லெசன் 4 சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸில். இதுக்கு வந்து ஆல் த எபவ் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின் மென்ஷன் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்டி. இது வந்து லெசன் ஹிஸ்ட்ரி லெசன் 1 புக் பேக் கொஸ்டின். இது வந்து செப்டம்பர் 22ல் நம்மளுக்கு கேட்ட பப்ளிக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் மீன் பை மார்ஷல் பிளான் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி லெசன் 4ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ். அது ரைட் ஏ நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். இது ஹிஸ்ட்ரி 5th லெசன். இது ஏப்ரல் 23ல் கேட்ட பப்ளிக் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர். இது ஹிஸ்ட்ரி லெசன் 6 உடைய புக் பேக் கொஸ்டின். இது செப்டம்பர் 22ல் நமக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்து லிஸ்ட் அவுட் த டெரிட்டோரிஸ் அனெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இது ஹிஸ்ட்ரி லெசன் 7ல் கேட்ட கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின். இது வந்து செப்டம்பர் 21லையும் மார்ச் 22லையும் கேட்ட பப்ளிக் கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிரும். மென்ஷன் த வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் ஆஃப் இந்தியா. இது வந்து ஜியாகிரஃபி லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின். இது ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க.
அது டிஃபைன்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் மென்ஷன் இட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். இது வந்து லெசன் ஜியாகிரஃபி லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின். அடுத்து வாட் இஸ் மைக்ரேஷன் மென்ஷன் இட் டைப்ஸ்ன்னு இருக்கும். இது இல்லை ஜியாகிரஃபி லெசன் 5 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்து வாட் இஸ் மீன் பை தேரி, இது லெசன் 6 ஜியாகிரஃபியோடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது லெசன் 1 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்து வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஏ கவர்னர், சிவிக்ஸில் லெசன் 3 உடைய புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்தது லிஸ்ட் எனி 4 கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசில், இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் போயிடும். இது லெசன் 4ல் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி செப்டம்பர் 22ல் கேட்ட பப்ளிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்து டிஃபைன் டேக்ஸ், சாரி இந்த லிஸ்ட் அவுட் வந்து சிவிக்ஸ் உடைய 4வது லெசனில் இருக்குது புக் பேக் கொஸ்டின்ஸ். அது வந்து செப்டம்பர் 22ல் கேட்டது. டிஃபைன் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெசன் 4, இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது ரைட் நேம்ஸ் ஆஃப் சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு, இது எக்கனாமிக்ஸில் லெசன் 3ல் கேட்டிருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ். இது மார்ச் 22லையும் ஜூன் 23லையும் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 மார்க்கு பார்ட் 3 வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 29 அப்படிங்கும்போது 5 ஃபில்லப்ஸ் கேட்பாங்க. நமக்கு ஆக்சுவலாக ஒவ்வொரு டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி 4 பார்ட்லேருந்து கேட்பாங்க. ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபில்லப்புமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் அட் அப்படிங்கிறது லெசன் 6 உடைய புக் பேக் ஃபில்லப், செப்டம்பர் 22ல் கேட்டது. அடுத்தது டேஸ் வாஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. இது லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின். ஒரு பைசா தமிழன் நியூஸ் பேப்பர் வாஸ் ஸ்டார்டட் பை அப்படிங்கிறது லெசன் 5ல் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். அடுத்தது காந்தி ரிகார்டட் டேஸ் ஆஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் குரு அப்படிங்கிறது லெசன் 8 ஹிஸ்ட்ரியில், அதுவும் வந்து புக் பேக் 1 மார்க் தான். டேஸ் கேவ் ப்ரொமினன்ஸ் டு தமிழ் மியூசிக், இது ஹிஸ்ட்ரி லெசன் 10ல் இருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 30, இது வந்து டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century, இது லெசன் 5 உடைய புக் பேக் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் பெரியார் ஈவேரா டிசிவ் கான்ட்ரிபியூஷன் டு த சோசியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் தமிழ்நாடு, இது வந்து லெசன் 10ல் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். செப்டம்பர் 21லேயும் ஜூன் 23லையும் கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் அண்ட் கிளைமேட், இது ஜியாகிரஃபி லெசன் 2ல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் புக் பேக்கு. இது வந்து மார்ச் 22ல் கேட்டது. அடுத்து ரெனியூவபிள் அண்டு நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது லெசன் 4 உடைய புக் பேக் கொஸ்டின், ஜூன் 23ல் கேட்டிருக்காங்க. அடுத்து கிவ் ரீசனில் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் ஏ கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு இருக்கும். இது லெசன் 6ல் இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20, ஏப்ரல் 23, ஜூன் 23 எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், இது வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி லெசன் 3, இது வந்து செப்டம்பர் 21லேயும் ஏப்ரல் 23லையும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு, இது வந்து ஜியாகிரஃபி லெசன் 4, இது வந்து ஜூன் 23ல் நான் கேட்ட பப்ளிக் கொஸ்டின். அடுத்தது ரைட் அண்ட் அக்கவுண்ட் ஆன் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு, இது ஜியாகிரஃபி லெசன் 7ல் இருக்குது. அடுத்து எக்ஸ்பிளைன் த சாலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து சிவிக்ஸ் லெசன் 1, இது வந்து பப்ளிக் கொஸ்டின் தான். செப்டம்பர் 21ல் கேட்டிருக்காங்க, திருப்பூர் செப்டம்பர் 22ல் கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 23லையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், இது சிவிக்ஸில் லெசன் 3, மார்ச் 22லையும் ஜூன் 23லையும் இதை கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின், ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம் அசோசியேட்டட் வித் மெசரிங் ஆஃப் நேஷனல் இன்கம், இது செப்டம்பர் 21ல் கேட்டிருக்காங்க. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் எக்கனாமிக்ஸ் லெசன் 2, இது செப்டம்பர் 20ல் நமக்கு கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெசன் 5ல் இருக்கும், ஜூன் 23ல் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம்லைன் அப்படிங்கும்போது எப்போவுமே நமக்கு 1900 920 வரல 5 1 அல்லது 20 to 40, 10 to 30 or 30 to 50 இந்த மாதிரி பேட்சில் தான் கேட்பாங்க. இந்த சப்ளிமெண்ட்டில் நமக்கு 1930லேருந்து 50 வரலும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா.
அடுத்தது வந்து ஹிஸ்ட்ரியில் தான் வேர்ல்டு மேப் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஜப்பான், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, மொராக்கோ அண்டு இங்கிலாந்து. லெசன் 1லேயும் லெசன் 3லேயும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 8 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 8 மார்க் கொஸ்டின் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் ஹிஸ்ட்ரியிலேருந்தும் ஒன்று ஜாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேங்களா. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் லெசன் 9ல் வரும். கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோடு இன் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஜாகிரஃபி லெசன் 5ல் வருது. ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் செப்டம்பர் 21 ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் நமக்கு மேப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தார் டெசர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். டெக்கான் பிளாட்டியூ ஆல்சோ ஃபஸ்ட் லெசன். மவுண்டெயின் ஃபாரஸ்ட் வந்து தேர்ட் லெசன். டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து லெசன் 2. காட்டன் கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 3. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஃபஸ்ட் லெசன். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து லெசன் 5. ஸ்டேட் த ஹை லிட்ரஸி இன் தமிழ்நாடு வந்து லெசன் 5ல் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. தமிழ்நாடு மேப் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6th and 7th லெசன் தமிழ்நாடு, அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ், அதாவது கல்ஃப் ஆஃப் மன்னார், நீலகிரி, ரிவர் காவேரி, காஃபி க்ரோவிங் ரீஜன், மேஜர் சீ போர்ட், அடுத்து பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், பே ஆஃப் பெங்கால் அண்ட் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் அனாலிசிஸ் பார்த்தவரை நமக்கு ஒரே ஒரு இன்டீரியர் ஜியோகிராஃபி 1 மார்க் மட்டும்தான் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆன்சர் கீ நான் அப்படியே பின்னாடி உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். அப்படியே ஆன்சர் கீ வந்து நீங்கள் பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு கவர்மெண்ட்டோடைய ஆன்சர் கீ. பாருங்கள், நான் சொன்ன ஆன்சரெல்லாம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸு. அதுக்கப்புறம் 2 மார்க்கு 28 வந்து நம்ம கம்பல்சரி. நம்மளுக்கு வந்து 2 மார்க் கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ஆன்சர்ஸ் வந்து கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதனுடைய கவர்மெண்ட்டோடைய ஆன்சர் கீ அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இதில் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆன்சர் கீழே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இது வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில். இதுக்கு வந்து 5 டைப்ஸ் நம்ம டைப் ஆஃப் சாயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். த மேஜர் சேலஞ்சஸ், அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸஸ், salient features ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதில் 5 மட்டும் கேட்டிருக்காங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ், இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அடுத்து வேரியஸ் டேர்ம்ஸு, இதில் வந்து நமக்கு புக்கில் வந்து 7 இருக்கும், ஆனால் எனி 5 எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன்லேயும் எனி 5 கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயும் 5 கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், டைம் லைன் வந்து நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி முடிஞ்ச உடனே 2 பேஜில் இருக்கும் இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு இயருக்கு ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதினா போதுமானது. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து எழுதலாம், நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து எழுதலாம். மேப் பிளேஸ் பாருங்கள், இங்கிலாந்து, மொராக்கோ, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் ஜப்பான். உங்களுக்கு வந்து மேப்பும் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அப்படியே வந்து நமக்கு 8 மார்க் கொஷின்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து தியரி கொஷின்ஸ். ஓகேங்களா. அது வந்து 8 மார்க்கு. அதுக்கு அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ஜியோகிராஃபி மேப். ஓகேங்களா. ஜியோகிராஃபி மேப் வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட், அங்கே தார் டெசர்ட். ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து நியூ டெல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கல்கட்டா குறிக்கலாம், மும்பை கொடுக்கலாம், சென்னை குறிக்கலாம். சரிங்களா. ஏதோ ஒரு பிளேஸ் கொடுத்தீங்கன்னா போதும். காட்டன் கல்டிவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது. அடுத்து டெக்கான் பிளாட்டியூஸ். அடுத்தது இது டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா. அந்த ஏரோ மார்க் போட்டுருக்குது டைரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹை லிட்ரஸி வந்து இங்கே பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலரில் நமக்கு கொடுத்துருக்காங்க, கேரளா. ஓகேங்களா. அடுத்து அந்தமான் நிக்கோபார் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாடு மேப்பு இங்கே பாருங்கள், சென்னை அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்காங்க. பே ஆஃப் பெங்கால், நீலகிரிஸ், ரிவர் காவேரி வரைஞ்சி நம்ம எழுதணும், ட்ரா பண்ணணும். அடுத்து பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப். அடுத்து காட்டன் குரோவிங் ஏரியாஸும் வந்து போட்டிருக்காங்க. அங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார், மேஜர் சீ போர்ட் வந்து தூத்துக்குடின்னு அப்படிங்கிறத அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தேங்க்யூ 1 and all.